ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கனி வீட்டு சமையல். இன்றைக்கி கனி வீட்டு சமையலில் ஒரு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இனி வீடியோ வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வரணும், அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். ஒரு கைரொப்பா கொத்தமல்லி, புதினா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கொத்தமல்லி, புதினா வந்து வதங்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வதங்கின பின்னாடி 3 பெரிய தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்க சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் நார்மல் ஸ்பைஸ் பவுடர் வச்சுருப்பீங்களே வீட்டில் அரைச்சது, நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மொத்தமாகவே காரம் இவ்வளோ தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்துருச்சு. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பீட் பண்ணாமல் சேர்க்கும்போது தயிர் வந்து பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. சேர்ந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 350 கிராம் சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உப்பு வந்து நம்ம சேர்த்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா குக்கர் மூடி 2 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். 2 விசிலுக்கு அப்புறமா நல்லாவே சிக்கன் வெந்திருக்கு. நம்ம போட்ட 1 டம்ளர் தண்ணி அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ரைஸ் வந்து 1 டம்ளர் தான் சேர்க்க போகிறேன். 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்தாச்சு. நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த தண்ணி வந்து நல்லா எவாப்ரேட் ஆகி ஓரளவுக்கு வற்றி வரணும். அது அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை அது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி ரைஸ் வந்து மேலே தெரியுது. இப்போ வந்து கரெக்டான டைம் நம்ம தம் வைக்கிறதுக்கு. ஒரு பழைய தோசைக்கல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கரை சேர்த்துட்டு ஒரு தட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சு எடுப்போம். இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப குழையில. சர்வ் பண்ணிடலாம். சூடான பிரியாணி, சிக்கன் வறுவல்,
ரைத்தா கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோவிலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் சிக்கன் ரெசிபியெல்லாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு என்னை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.